ஆக்கிவிட்டாங்க. அந்த வேஷத்தை காப்பாற்றிட்டு அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் கூட நமக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் விடக்கூடாது என்று சொல்லுவார். 26 இன்னொன்று சொல்ல வேண்டும். 26 தனி தொகுதி முறை வேண்டும், தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்கிற தனி தொகுதி வேண்டும் என்று நீதி கட்சி சொல்வதை வழிமொழிந்து எழுதி கொண்டே வருகிறார். அந்த சைமன் கமிஷன் தான் இதை பரிந்துரை செய்கிறது. சைமன் கமிஷனுக்கு சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக கொடுத்த இந்த அறிக்கையில் அவர்கள் விண்ணப்பத்தில் தனி தொகுதி முறை வேண்டும் என்பதை வைக்கிறார்கள். இது 32 வரைக்கும் நடந்திருக்கு. அதை வரி வரியாக படித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட அடுத்து இறுதியில் கூட சொல்லலாம். அடுத்து பேசுவதற்கான நேரம் அதிகமாயிட்டு இதெல்லாம் பேசி முடிப்பதற்கு நமக்கு நேரம் ஆகிவிடும் என்ற அச்சத்தில் இந்த செய்திகள் 25 முழுக்க ஜாதி ஒழிப்பும், 26, 27, 28 பெண் விடுதலை பற்றியும், 30களில் பொதுவுடைமை சிந்தனைக்கும் வந்தவராக பெரியார் இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழர் அவர்களே. அடுத்து 1933, 34, 35 ஆகிய ஆண்டுகளின் குடியரசு தொகுப்பை முன்வைத்து தோழர் பூங்கொழி. அனைவருக்கும் வணக்கம். 33, 34, 35 இந்த 3 ஆண்டுகளும் நிகழ்வுகள் நிறைந்த ஆண்டுகளாக, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நிறைந்த ஆண்டுகளாக இருந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 31 30 காலகட்டத்திலேயே சமதர்ம பிரச்சாரத்தை தொடங்கிய பெரியார் முழுமையாக தன்னை ஒரு சிகப்பு சட்டைக்காரராக வெளிப்படுத்தி கொண்ட ஆண்டு 33, 34, 35. 33ஆம் ஆண்டின் தொடக்க இதழ் 1/1/33 இதழே முதல் பக்கமே அவர்கள் சமதர்ம கட்சி தொடக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. சுயமரியாதை இயக்க மாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டில் அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். என்ன தீர்மானம் என்றால், சமதர்ம கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காகவும் சமதர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் நாம் சமதர்ம கட்சி என்ற அரசியல் கட்சியை தொடங்குகிறோம் என்பதுதான் அந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தில் அந்த அரசியல் கட்சியின் கொள்கைகளாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதில் முதல் தீர்மானமாக பிரிட்டிஷ் அரசு உட்பட அனைத்து வகையான முதலாளித்துவ அரசுகளுக்கு எதிராகவும் அவர்களிடம் இருந்தும் முழுமையான விடுதலையை பெற வேண்டும் என்ற முதன்மை தீர்மானத்தோடு மொத்தம் 7 தீர்மானங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த 7 தீர்மானங்களில் மற்றொரு முக்கியமான தீர்மானமாக 6வது தீர்மானம் என்னவெனில், இந்தியாவின் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் ஆளுகைக்கு கீழ் அனைத்து சுதேசி சமஸ்தானங்களையும் ஒற்றை இந்திய குடியரசாக மாற்றுதல் என்று சொல்கிறார். அதாவது இந்தியா அப்படின்றது சிதறி போயிருக்குது ஜாதிகளால, எத்தனையோ விதங்களால அப்படின்னாலும் அந்த அத்தனையும் ஒழிச்சு நம்ம தொழிலாளர்களின் விவசாயிகளின் ஆட்சிக்கு கீழே ஒரு ஒற்றை குடியரசா நம்ம அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு முதன்மையான தங்களுடைய கொள்கையாக முன்வைக்கிறாங்க அந்த கட்சியில. அது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 33, 34, 35 பாதி வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் அவருடைய எல்லா உரைகள்லையும் எங்க பேசினாலும், எந்த தலைப்புல பேசினாலும் அதுல சமதர்ம கொள்கைகள் பிரதானமா வந்துட்டே வருது. எல்லா இடங்களையும் எதை பத்தி பேசினாலுமே அதுல சமதர்ம கொள்கையை கொண்டு வந்துதான் அவர் பேசுறாரு. ஏன் அது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம ஏற்கனவே அவங்க முன்னாடி பேசிய தோழர்கள் சொன்ன மாதிரி பார்ப்பனியத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டி இருக்கிறது இப்பொழுது அவசியம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காக போராட வேண்டியதை விட அதற்கு இப்ப முக்கியத்துவம் இருக்கிறது என்று முன்னாடி சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனியத்தை ஒழித்து அடுத்து பணக்காரர்களையும் சேர்த்து ஒழிக்க வேண்டிய தருணத்தை நாம் அடைந்து விட்டோம். அது ரெண்டுக்கும் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஜமீன்தார் அல்லாதார் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட்டுறாங்க. அந்த மாநாடே அதுலயும் அவர் ஜஸ்டிஸ் கட்சியோட நட்புல இருக்கிற காலத்துல அந்த மாநாட்டுல அவர் பேசுறாரு. ஜஸ்டிஸ் கட்சி ஜமீன்தார்கள் நிறைந்த கட்சியா தான் இருக்குது. நீங்க இது ஜமீன் தன்மையவே நம்ம ஒழிக்க வேண்டியது நம்மளோட முதன்மை கடமையா எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்ப்பனியத்துக்கு இணையா ஜமீன்தார்களும் இன்னைக்கு சமூக ஒடுக்குமுறைக்கு காரணமானவர்களா தான் இருக்கிறாங்க. அதனால நாம ஜமீன் தன்மையை ஒழித்து, முதலாளி தன்மையை ஒழித்து, லேவாதேவிக்காரர்கள் ஆட்சிக்கு அவங்க அதிகாரம் செலுத்துறதெல்லாம் ஒழிச்சு நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா
இந்த ஆண்டு குறிப்பா 33ஆம் ஆண்டுல வந்து காங்கிரஸ் மீதும் காந்தி மீதும் அவர் வைக்கிற விமர்சனங்கள் வந்து மிக மிக கடுமையான விமர்சனங்களா இருக்கு. அவர் 25ல இருந்தே சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, தொடர்ந்து வந்து காந்தி காங்கிரஸ் அந்த மித் அந்த பிம்பம் உடைஞ்சிட்டே வருது. அவரு இந்த காலகட்டத்துல முற்றிலுமா உடைஞ்சு காங்கிரஸ்ன்ற பேச்சு எடுத்தாலே கோபப்படுற அளவுக்கு அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். இன்னைக்கு கூட நம்ம காங்கிரஸ் மீது அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறதுல அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அந்த காலகட்டத்துல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து தீண்டாமை விளக்க வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து குறிப்பான ஒரு போராட்டமா ஆலய பிரவேச போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதுல அவங்க முன்வைக்கிறது எது அப்படின்னா, சுப்ராயன் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய பிரவேச தீர்மானம் சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறாங்க. அந்த தீர்மானம் வந்து தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்கு நுழைவதற்கான அனுமதி, அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை பத்தி அவர் வந்து நல்லா விளக்கி அவர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஏன் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து காங்கிரஸ்க்கு வந்துட்டு தீண்டத்தகாத மக்கள் மீது என்ன பாசம் வந்துருச்சு, ஏன் திடீர்னு ஆலய பிரவேசம், என்ன விஷயம் அப்படின்னு பின்னணியை வந்து அவர் வந்து எழுதுறாரு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா இன்னைக்கு வந்து நம்ம இதழ்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறைப்பொருளா ஒரு விஷயத்தை எழுதுறது, இல்லைன்னா வந்து சஸ்பென்ஸ், அதாவது எதிர்பார்ப்பை தூண்டுவது மாதிரி எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்ல பொது இருக்கக்கூடிய மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்வதற்காகவோ பயன்படுத்துறாங்க. ஆனா அவர் இந்த விஷயத்த வந்து ஒரு பொது விஷயத்த மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை தூண்டி அவருடைய சிந்தனையை கிளறுவதற்காக அவர் பயன்படுத்துறாரு. இந்த சுப்ராயன் தீர்மானம் பற்றியும் முதல் அறிவிப்பு வரும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, அதை வச்சு ஆலய பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்றத நான் அடுத்த வாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. திரும்ப அடுத்த வாரம் வந்து பாருங்க, இதுக்கு வந்து ராஜாஜி வந்து இப்ப போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன அறிக்கை அப்படின்னா, சுப்ராயன் தீர்மானத்தை நினைச்சு நீங்க எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, அந்த தீர்மானம் ஒன்றும் வந்து கண்டிப்பா வந்து தீண்டத்தகாதவர்களை வந்து கோயிலுக்குள்ள விடணும்லாம் சொல்லல, அந்த தீர்மானத்தினால தீண்டத்தகாதவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருவாங்களோ அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்லைன்னு ராஜாஜி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதுல இருந்தே அந்த தீர்மானத்துடைய தன்மை என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம், மிச்சத்தை நான் அடுத்த வாரம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே வந்து வாரம் வாரம் தன்னோட சொந்த கருத்தா இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி காங்கிரஸ்காரர்கள் விடுற அறிக்கைகள், காந்தி ராஜாஜி போன்றவர்கள் விடுற அறிக்கைகள், இதுல இருக்கிற செய்திகளையே எடுத்து அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். ஒரு வாரமும் அழகா வெளிப்படுத்திட்டே வருவார். அப்ப அவர் வந்து கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆலய பிரவேசம் பத்தி விளக்கும் பொழுது, தீண்டத்தகாதவர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து கேட்டாங்க, ஏன் வந்து நீங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் விடுதலை பெறாமல் இந்தியா சுயராஜ்யம் அமையாதுன்னு ஒரு காலத்துல சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் தீண்டத்தகாதவர்கள் பத்தி பேசுறதே இல்லைன்னு வந்து காங்கிரஸ்காரங்க கிட்ட கேள்வி எழுப்புனாங்க. அப்போ வந்து காங்கிரஸ்காரங்களும் காந்தியும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து சுயராஜ்யம் அமைஞ்சிட்டா ஒரே சட்டத்துல நாங்க வந்து தீண்டாமையை ஒழிச்சிருவோம், அதனால இப்ப நம்ம வந்து உப்பு வரி நீக்கிறதுலையும் மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றதுலையும் அந்நிய ஆடை எதிர்ப்புலையும் தான் நாம வந்து கவனம் செலுத்தணும், அதுதான் உண்மையில நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சுயராஜ்யம் அமைவதற்கான வழின்னு சொன்னாங்க. சரி, இப்ப திடீர்னு இன்னும் உப்பு வரி நீக்கல, இன்னும் மதுவிலக்கு முழுசா அமலுக்கு வரல, அந்நிய ஆடையெல்லாம் போகல, இங்க இருந்து வந்து பிரிட்டிஷ் வெளியே போகல, ஆனா திடீர்னு திரும்பவும் தீண்டத்தகாதவர்களே ஏன் பாசம் வந்துச்சு? ஏன்னா அது முக்கியமா 2 காரணம். முதல் காரணம், காங்கிரசுக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கு சரிந்து கொண்டே வந்து விட்டது. அதனால அவங்க செல்வாக்கை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்ப அவங்களுக்கு போராடுறதுக்கு வேற விஷயம் கிடைக்கல, நம்ம விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. 2வது, இன்னைக்கு தீண்டத்தகாத மக்கள் காங்கிரஸ் மீதும் இந்த சுயராஜ்ய போராட்டங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இந்தியாவில் இந்து மதத்தில் இருந்து கொண்டு தங்களால் சுதந்திரமாக வாழ முடியாது என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் மாற்று மதங்களுக்கு மாற தொடங்கி விட்டார்கள். இது இவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அவர்களை தங்கள் மதத்தில், அதாவது இந்து மதத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் திடீரென இந்த தீண்டாமை விளக்கும் மற்றும் ஆலய பிரவேச பிரச்சாரங்களை துவக்கி இருக்கிறார்கள். நான் ஒரு சான்றுக்காக கேட்கிறேன்னு சொல்றாரு அவர். தீண்டத்தகாதவர்கள் வந்து கோயிலுக்கு போனோம், அவர்களும் இந்துக்கள் தான் அப்படிலாம் வந்துட்டு நீங்க வந்து திடீர்னு புதுசா சொல்றீங்க. சரி, ஒரு வாதத்துக்காகவே தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள்னு வச்சுக்குவோம். ஆனா அவர்கள் இந்துக்களாக இருந்தால் அதற்காகவே அவர்கள் கோயிலுக்கு போக கூடாது. ஏன்னா தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் என்றால் அந்த இந்து கடவுளால் தான் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அப்படி அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்னும் இழிவுக்கு உள்ளாக்கிய கடவுளை போய் அவர்கள் நேரடியாக தாங்கள் வழியை போய் சென்று கும்பிட வேண்டுமா என்று கேட்கிறார். அப்படி அந்த சுயமரியாதை உள்ள எந்த தீண்டத்தகாதவராக அதை செய்வாரா? ஆகையால் அவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தீண்டத்தகாத மக்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு அவங்க வந்து அந்த தீர்மானத்துக்கு படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தனி நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து காந்தியும் ஒத்துக்கிறார். காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் ஒரு தனி நேரத்தை ஒதுக்கிக்கலாம். அந்த நேரம் முடிஞ்சு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சம்ரோக்ஷணம் என்ற பெயரால சுத்தப்படுத்துறதையும் நாம வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு காந்தி. அப்போ அது வந்து ரொம்ப கடுமையா அதை வந்து காந்தி பெரியார் சாடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து இது நாள் வரைக்கும் தீண்டத்தகாதவர்களுக்கு தனி கிணறு, தனி பள்ளிக்கூடம், தனி இடம் எல்லாமே தனித்தனியா வச்சீங்க. அதெல்லாம் ஒழிக்கிறது தான் தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு கோயிலுக்குள்ள தனி நேரம்ன்றது இன்னொரு தீண்டாமையை நீங்க புகுத்துறீங்க. சுயமரியாதை உள்ள ஒரு ஆட்சி இருக்குமானால் அந்த ஆட்சி இதை தண்டிக்க வேண்டும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து மிக கடுமையா காங்கிரஸோடைய ஒரு விஷயத்தையும் அவர் வந்து முகத்திரையை கிழிச்சு வெளிப்படுத்துறாரு. இந்த கால நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டாம். அடுத்து இந்த 33ஆம் ஆண்டுல வந்து அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா, குடியரசு நிறுத்தப்படுது. குடியரசு ஏன் நிறுத்தப்படுதுன்னு அதுக்கான பின்னணி காரணங்களை நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸ் மீதான மிக மோசமான தாக்குதல்கள் எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல அடுத்து இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, மத எதிர்ப்புன்னு வரும் பொழுது இந்து மத எதிர்ப்பு மட்டும் இல்லாம எல்லா மதங்களையும் அவங்க எதிர்க்கிறாங்க. அதுல குறிப்பா கத்தோலிக்க மதத்தை பற்றி கடுமையா விமர்சனம் பண்ணி அவங்க வந்து கட்டுரைகள் வெளியிடுறாங்க. அந்த கட்டுரைகளை வந்து எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில கத்தோலிக்க இதழும் இன்னொரு இதழ் 2 சர்வவியாபியான்னு சொல்லிட்டு 2 இதழ்கள் வந்து குடியரசை கடுமையா விமர்சனம் பண்ணி அவங்க வந்து கட்டுரைகள் வெளியிடுறாங்க. அந்த கட்டுரைகளை எடுத்து ஐரோப்பால இருக்கக்கூடிய பகுத்தறிவு சங்கத்துக்கு பெரியார் அனுப்புறாரு. இந்த மாதிரி வந்து எங்களை திட்டி இவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதை பார்த்தோன்னா அவங்க வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றீங்கன்றத பார்க்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வெளியான கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான சில வெளியீடுகளை அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வெளியீடுகளை பற்றிய ஒரு குறிப்பையும் அவர் எழுதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெளியீடுகளை வந்து நாங்க வந்து தமிழை மொழிபெயர்த்து